உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் சென்றிருந்தார். அமெரிக்க கடற்கரை அருகே சைக்கிள் ஓட்டியவாறு காட்சிகளை தன்னுடைய ட்விட்டரில் பதிவு செய்திருந்தார். அதற்கு எதிர்க்கட்சித் தலைவர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சகோதரர் என்று முதலமைச்சரை அழைத்துள்ளார். முதலமைச்சரும் அவரை சகோதரர் என்று அழைத்துள்ளார். ட்விட்டரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ராகுல் காந்தி கேட்டிருக்காரு, எப்போது சென்னையில் நாம் இணைந்து சைக்கிள் ஓட்டப் போகிறோம் என்று. முதலமைச்சர் என்ன பதில் தெரிவித்திருக்கிறார் என சென்னை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்போம். ரமேஷ், சுவாரஸ்யமான உரையாடல்கள் இவை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தியின் வேண்டுகோளிற்கு என்ன பதில் தெரிவித்திருக்கிறார்? அதாவது முதலமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி, நீங்கள் ஓய்வில் இருக்கும்போது சொல்லுங்க, சென்னையின் அழகை நாம் சைக்கிளில் சென்று ரசிக்கலாம் என்று முதலமைச்சர் ராகுல் காந்திக்கு பதில் அளித்திருக்கிறார். அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் கடற்கரையின் அழகை ரசித்தவாறு சைக்கிளில் பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி இருந்தது. இதற்கு எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி, நாம் இதே போன்று சைக்கிளில் பயணித்து சென்னை அழகை ரசிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இதற்குத்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்போது ஒரு பதிலளித்திருக்கிறார். அது என்னவென்றால், சகோதரர் ராகுல் காந்தி, நீங்கள் ஓய்வு நாளில் இருக்கும் போது ஒரு நாள் சொல்லுங்கள், நாமும் இதே போன்று சைக்கிள் ஓட்டி சென்னையின் அழகை ரசிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் என் தரப்பில் உங்களுக்கு ஒரு இனிப்பு ஒன்று வழங்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இது எதற்காக என்று பார்க்கும்போது, நாடாளுமன்ற தேர்தலுக்காக ராகுல் காந்தி தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு வந்த போது கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்வீட் கடைக்கு நேர்ல சென்று முதலமைச்சருக்கு இனிப்பு வாங்கி நேர்ல கொடுத்திருந்தார். இந்த வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆனது. இந்த சூழல தான் நானும் உங்களுக்கு ஒரு இனிப்பு வழங்க வேண்டியிருக்கு, அதையும் நான் அப்போது வழங்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தென்னிந்திய விருந்து ஒன்றும் உங்களுக்கு நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படியாக எதிர்க்கட்சி தலைவரும் தமிழக முதலமைச்சரும் சமூக வலைதளத்தில் சுவாரஸ்யமான உரையாடல் என்பதை நடத்தியிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.